ஆபரேஷன் டைகர் கடந்த ஒரு சில நாட்களா ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவையும் உலுக்கிக்கிட்டு இருக்கிற வார்த்தைகள் இது. ஏற்கனவே சட்டப்பேரவை தேர்தலில் எதிர்பாராத படுதோல்வி அடைஞ்சு அரசியல் எதிர்காலம் தெரியாம தவிச்சு போய் நிக்கிற உத்தவ் தாக்கரேவை இன்னும் கொஞ்சம் உடைச்சு உட்கார வைக்கிற விதமா அவர் பக்கம் நிக்கிற 6 எம்பிக்களை தங்கள் பக்கம் எடுக்கிறதுக்காக நடக்கிற பேரத்துக்கு ஏக்நாத் ஷிண்டே அணி வச்சிருக்க பேர் தான் இது. என்ன நடக்குதுன்னு விரிவா பார்க்கலாம். 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சட்டப்பேரவை முடிஞ்ச கையோட தன் ஆதரவு எம்எல்ஏக்களை கூட்டிக்கிட்டு போய் தலைமறைவான ஏக்நாத் ஷிண்டே பாஜகவோட ஆட்சியை பிடிச்சு முதலமைச்சரானார். இதனால அப்போ முதலமைச்சராக இருந்த ஏக்நாத் ஷிண்டேவோட குரு உத்தவ் தாக்கரேவோட ஆட்சி முடிவுக்கு வந்தது. ஆட்சி தான் போச்சுன்னா அடுத்து கட்சியும் சின்னமும் கூட ஏக்நாத் ஷிண்டேவுக்கு போச்சு. உத்தவ் தாக்கரே புது சின்னத்தோட தான் மகாவிகாஸ் அகாடி கூட்டணியில இருந்து 2024 மக்களவை தேர்தலை எதிர்கொண்டார். அந்த தேர்தலில் ஆடு மகாயுதி கூட்டணிக்கு அதிர்ச்சி கொடுத்து 30 தொகுதிகளில் ஜெயிச்சது மகாவிகாஸ் அகாடி. உத்தவ் தாக்கரே சிவசேனா 9 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தது. அவர்கிட்ட இருந்து கட்சியை பிரிச்ச ஏக்நாத் ஷிண்டேவுக்கு 7 இடங்கள் தான் கிடைச்சது. இந்த முடிவுகளால அப்போ மக்கள் மகாவிகாஸ் அகாடி பக்கம் தான் இருப்பதா பத்திரிகைகளும் அரசியல் விமர்சகர்களும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனா அடுத்த 4 மாதங்கள்ல நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. அதாவது 288 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்துல 235 தொகுதிகள் வரை பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி பிடிச்சு அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சது. அதுல ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவுக்கு 57 தொகுதிகள் கிடைக்க இரண்டாவது மிகப்பெரிய கட்சியா உருவெடுத்தது. இன்னொரு பக்கம் மகாவிகாஸ் அகாடிக்கு மொத்தமே 50 தொகுதிகள் மட்டும்தான் கிடைச்சது. அதுலயும் உத்தவ் சிவசேனா 95 இடங்கள்ல போட்டிக்கிட்டு 75 இடங்கள்ல தோற்றதால 20 இடங்கள் மட்டும்தான் கிடைச்சது. இதனால எந்த நேரமும் உத்தவ் ஆதரவு எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் ஷிண்டே பக்கம் சாய வாய்ப்பு இருப்பதா அப்பப்போ செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது. அடிக்கடி உத்தவ் கட்சி நிர்வாகிகள் பதவி விலகும் நிகழ்வுகளும் அரங்கேறிட்டு இருந்தது. ஆனாலும் உத்தவ் அணி தங்களது எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் அணி மாற மாட்டாங்கன்னு உறுதியா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல தான் உத்தவ் சிவசேனாவுக்கு ஷாக் கொடுக்கிற மாதிரி அவரோட அணியில இருக்கும் 9 எம்பிக்கள்ல 6 பேர்கிட்ட ஷிண்டே அணி பேச்சுவார்த்தை நடத்துறதாகவும் அவங்களை கட்சி தாப்ப வைக்கிற இந்த முயற்சிக்கு ஆபரேஷன் டைகர்னு பெயர் வைக்கப்பட்டு இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. மத்திய அரசு மாநில அரசுன்னு 2 இடங்கள்லையும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளே ஆட்சியில இருக்கிறதால தங்களோட தொகுதியில நிதியை விடுவிக்கிறதுல தொடங்கி நிர்வாகம் செய்வது வரை எல்லாத்திலையும் சிக்கல் எழுவதால பேசாம அணி மாறிடலாம்னு உத்தவ் சிவசேனா அணி முடிவு செய்திருக்கிறதா உத்தவ் சிவசேனா ஆதரவு எம்பிக்கள் 6 பேர் முடிவு செய்திருக்கிறதா செய்தி நிறுவனங்கள் எழுதி தள்ளுறாங்க. ஷிண்டே அணியைச் சேர்ந்த மகாராஷ்டிரா மாநில அமைச்சரான உதய் சமந்தும் உத்தவ் அணியைச் சேர்ந்த சிட்டிங் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கோம்னு சர்ச்சையை கிளப்பியிருக்காரு. शिंदे साहेब आमचे मुख्य नेते आहेत, शिवसेनेचे नेते आहेत आणि त्यांना रायगड देखील कशा पद्धतीनं चाललेलं आहे ते देखील माहिती आहे. नाशिकमध्ये देखील काय चाललेलं आहे हे माहिती आहे. त्याच्यामुळे मुख्यमंत्री मोदयाबरोबर एकनाथ शिंदे साहेब चर्चा करतील आणि तो योग्य तो निर्णय घेतील. ஆனா சஞ்சய் ராவத் இதை கேட்டு கொந்தளிச்சிருக்காரு. மீடியாக்கள் ஏன் 6 எம்பிக்கள் தான் ஷிண்டே பக்கம் போறாங்கன்னு எழுதுறீங்க, மொத்தமா 9 பேரும் போறாங்கன்னு எழுதுங்கன்னு பாஞ்சிருக்காரு. எங்க கட்சியோட நாடாளுமன்ற அலுவலக திறப்பு விழா இப்போதான் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல எல்லா எம்பிக்களும் கலந்துக்கிட்டாங்க. ஆனாலும் இப்படி எழுதுறீங்களேன்னு குமரி இருக்காரு சஞ்சய் ராவத். இன்னொரு பக்கம் அரவிந்த் சாவந்த் உள்ளிட்ட உத்தவோட 9 எம்பிக்கள்ல 8 பேரு ஒரு கூட்டு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இருக்காங்க. இதுல அரவிந்த் சாவந்த் பேசும்போது எங்களுக்கு எங்க இருந்தும் அழைப்பு வரல, நாங்க மொத்தமா கட்சி தாவ போறோம்னு வெளியாகிற செய்திகளை வன்மையா கண்டிக்கிறேன்னு பேசியிருக்காரு. கடினமான நேரங்கள்ல கட்சி கூட நின்று இருக்கோம், இனியும் அப்படிதான் நிற்போம்னு உத்தவுக்கு நம்பிக்கை அளிக்கிற விதமா பேசியிருக்காரு அரவிந்த் சாவந்த். ना यहाँ कारोबार ठीक हो रहा है, ना राज्यों में कारोबार हो रहा है ठीक हो रहा है. वो जो पालक मंत्री के लिए भी जो झगड़े चल रहे हैं आपस में, मंत्रियों पर भ्रष्टाचारों के आरोप हो रहे हैं, मंत्रियों पर अनाचार के आरोप हो रहे हैं. ऐसी स्थिति में सरकार वहां इतनी बड़ी संख्या में आने के बावजूद भी ठीक से चल नहीं रही है. இதை விட பல மடங்கு உத்தவ் தாக்கரேவுக்கு நெருக்கமாக இருந்து அரசியல் செய்த ஏக்நாத் ஷிண்டே ஒரே நாள்ல காலையில சட்டப்பேரவைக்கு போயிட்டு மாலையில கட்சியை உடைச்ச வரலாறை எல்லாம் மகாராஷ்டிரா பார்த்திருக்கிறதால உத்தவ் சிவசேனா எம்பிக்களோட இந்த பேச்சை எந்த அளவுக்கு நம்புறதுங்கிற குழப்பமும் எழுந்திருக்கு.